ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கிளாஸ் 4ல் சாப்டர் 3 ஆன கிர்மிச் கி கேந்த் இந்த சாப்டரோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் பார்க்கலாம். கிர்மிச் கி கேந்த். கிர்மிச் கி கேந்த் அப்படின்னா கேந்துனா பால், கிர்மிச்னா ஒரு கேன்வாஸ் கிளாத். இந்த கிளாத் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா பேகு தயாரிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பால் தயாரிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் டென்ட்டு கட்டுறதுக்கு, இந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேன்வாஸ் கிளாத்தை தான் ஹிந்தியில் கிர்மிச்னு சொல்கிறாங்க. गर्मी की छुट्टियाँ थी. அது ஒரு சம்மர் வெக்கேஷன் டைமாக இருந்துச்சு. दोपहर के समय दिनेश घर में बैठा कोई कहानी पढ़ रहा था. दोपहर के சமயம்னா ஒரு மதிய சமயம். அந்த சமயத்தில் தினேஷ்ன்ற பையன் என்ன பண்ணுறான், வீட்டில் உட்காந்துட்டு கஹானினா கதை புக்ஸு படிக்கிறான். तभी पेड़ के पत्तों को हिलाती हुई कोई वस्तु धम से घर के पीछे वाले बगीचे में गिरी. பேட்கே பத்தேன்னா மரத்தில் இருக்க இலைங்க, ஹிலாத்தி உயி அசைஞ்சது, கோய் வஸ்துனா ஏதோ ஒரு பொருள் வந்து சட்டுன்னு விழுது. எங்கே விழுது? கர்கே பீச்சே வாலே பகீச்சே, வீட்டுக்கு பின்னாடி பக்கம் இருக்க பேக்யார்டு தோட்டத்தில் விழுது. கிரினா விழுந்தது. தினேஷ் आवाज़ से पहचान गया कि वह वस्तु क्या हो सकती है. தினேஷ்க்கு அந்த பொருள் வந்து அந்த சத்தம் கேட்டுட்டு அது ஒரு பரிச்சயமான பொருளாக தெரிஞ்சுது. ஆனால் அது என்னவா இருக்கும் அப்படின்னு அந்த சத்தத்தை அவன் யோசிக்கிறான். वह एकदम से उठकर बरामदे की चिक सरका कर बगीचे की और भागा. அவன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து எழுந்து ஓடுறான். எங்கே ஓடுறான்? பராம்தேனா வாசல் வழியாக ஓடுறான். சிக் சர்க்கானா கர்டன் தள்ளி விட்டுட்டு ஓடுறான். பகீச்சேக்கி और பாகா, தோட்டத்தை பார்த்து ஓடுறான். அரே அரே பேட்டா கஹான் ஜா ரஹா ஹே. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, எங்கடா போகிற அப்படின்னு. பஹர் லூ சல் ரஹி ஹே. லூனா ஒரு சூடான காற்று, அதை தான் ஹிந்தியில் லூன்னு சொல்கிறாங்க. வெளியே சூடு காற்றடிக்குது, நீ எங்கே போகிற அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. தினேஷ் கி மா மஷின் சலாத்தே சலாத்தே ஏக்தம் ஜோர் சே போலி. அவங்க அம்மா மிஷினில் தச்சுக்கிட்டே ரொம்ப சத்தமாக கேட்குறாங்க. பரந்து தினேஷ் ருக்கா நெய். ஆனால் இந்த தினேஷ் நிற்கலை. ருக்கா நெய்னா நிற்காமல் போகிறான். உஸ்னே பேரோமே சப்பல் பி நஹி பஹனி. அவன் காலில் செருப்பு கூட போடாமல் போகிறான். ஜூன் கா மஹினா தா. அது ஒரு ஜூன் மாதமாக இருந்துச்சு. மஹினானா மாதம். தர்த்தி தவே கி தர தப் ரஹிதி. தர்த்தினா ஃப்ளோர் எப்படி இருந்துச்சா, தவா சூடு பண்ண தவா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூடாக கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பர் தினேஷ்கோ பேரோ கி ஜல்னே கி பி சிந்தா நஹி தி. இந்த தினேஷ்க்கு காலில் செருப்பு கூட போடாமல் போகிறோமே, காலை சுட்டுடுமேன்ற சிந்தானா சிந்தனை சுத்தமாக இல்லை. வ ஜஹான் சே ஆவாஸ் ஆயி தி உஸ் और भाग चला. அவன் எங்கேருந்து சத்தம் கேட்டுச்சோ அந்த டைரக்ஷனை பார்த்து ஓடிட்டான். सामने की क्यारी में भिंडियों के ऊंचे ऊंचे पौधे थे. सामनेனா முன்னாடி இருந்த क्यारीனா ஒரு சின்ன ஃபீல்டு. அந்த ஃபீல்டில் வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, வெண்டைக்காய்க்கு பிண்டியோன்னு சொல்லுவாங்க. இந்த பிண்டியோ எப்படி வளர்ந்துருக்கு? ஊஞ்சே ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருக்கு. பௌதேனா பிளான்ட்டு. அந்த பிளான்ட்டு ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருக்கு. ஏக் और सीताफल की தனி பேல் ஃபெயிலி ஹுயித்தி. ஒரு சீத்தாப்பழ செடியோட ஸ்டெம்மு அங்கே படர்ந்து கிடக்கு. क्यारियों के चारों और हरे हरे केले के वृक्ष लहरा रहे थे. அந்த தோட்டத்தோட 4 பக்கமும் ஹரே பச்சை பசேல்னு இந்த வாழை மரம் 4 பக்கமும் வச்சுருக்காங்க. दिनेश ने जल्दी जल्दी भिंडियों के पौधों को उल्टना पलटना आरंभ किया. தினேஷ் என்ன பண்ணுறான், ஜல்தி ரொம்ப சீக்கிரமாக அந்த வெண்டைக்காய் செடியோட அங்கே கிட்ட போய் உல்ட்னா பல்ட்னானா திருப்பி பார்க்குறான். जब वहाँ कुछ नहीं मिला तो उसने सारी सीताफल की बेल जान मारी. அவன் அங்கே மொத்தம் தேடினா, ஆனால் ஒன்றும் கிடைக்கல. நெய் மிலானா ஒன்றும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அவனோட அட்டென்ஷன் எங்கே மாறுது? சீத்தாப்பழ செடிக்கிட்ட போய் தேடுறான். பராபர் மே ஹி கூஸ்னே கட்டே பனா ரக்கேத்தே. அந்த சமயத்தில் ஒரு கூன்ஸ்னால்
ஒரு பெருச்சாளி என்ன பண்ணியிருக்கு, அங்கே ஒரு பொந்து எரிச்சாளி ஒரு குழி பண்ணி வச்சிருக்கு. ढूंढते ढूंढते जब उसकी निगाह उधर गई, அவன் தேடிட்டு இருக்கும்போது ढूंढतेனா தேடுறது, அங்கே தேடிட்டு இருக்கும்போது அவனோட நோட்டம் அங்கே போச்சு. उसने देखा कि गड्ढे के ऊपर ही एक बिल्कुल नई चमचमाती किरमिच की गेंद पड़ी है. அங்கே அவனுக்கு ஒரு நைனா புதுசாக சம்சமாத்தி ஷைனிங்காக இருக்க ஒரு கிர்மிச்கி கேந்த் கேன்வாஸ் கிளாத்தில் செய்யப்பட்ட ஒரு பால் கிடச்சிது. தினேஷ்னே ஹாத் படாக்கர் கேந்த் உட்டாலி, அவன் கையை நீட்டி அந்த பாலை எடுக்கிறான். லகாத்தாத்தா ஜெய்சே கிசி நே உசே ஆஜ் ஹி பசார் சே கரிதா ஹே. பசார்னா மார்க்கெட்டு. அந்த பந்து பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு, மார்க்கெட்லேருந்து அன்னைக்கு வாங்கின ஒரு புது பந்து மாதிரி இருந்துச்சு. ஆஜ்னா டுடே. उसने उसे उलट पलट कर देखा परंतु कुछ भी समझ में नहीं आया. அவன் அந்த பந்தை திருப்பி திருப்பி பார்க்குறான், ஆனால் அவனுக்கு ஒன்றுமே புரியலை. नजर उठाकर उसने पास की तीमसिली इमारत की और देखा. அவன் அந்த பக்கத்தில் இருந்த தீம்சிலி இமாரத் 3 ஃப்ளோர் கொண்ட ஒரு பில்டிங், இமாரத்னா பில்டிங் பார்க்குறான். அங்கே கிசி பச்சேனே இசே உப்பர்ஸே ஃபேக்கா ஹோ. அவன் நினைக்கிறான், இந்த பந்தை மேலேருந்து உப்பர்ஸே நீச்சே, மேலேருந்து கீழே யாராவது போட்டிருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறான். இமாரத் கே இஸ் और खोलने वाले सभी दरवाजे और खिड़कियां बंद थे. ஆனால் அங்கே இருந்த எல்லா டோரும் விண்டோஸ் எல்லாமே மூடி இருந்துச்சு. दरवाज़ेना डोर, खिड़कियाना विंडोस. छत की मुंडे से लेकर नीचे तक तेज धूप चिलचिला रही थी. சத்துனா மொட்டை மாடிலேருந்து கீழே ஃப்ளோர் வரைக்கும் அந்த சமயம் ரொம்ப சூடால் கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. फिर कौन खरीद सकता है नई गेंद. யோசிக்கிறான், அப்போ யார் வாங்கியிருப்பான் அந்த புது பால். தினேஷ்னே சுதீர் அனில் அரவிந்த் ஆனந்த் தீபக் சபி கே நாம் மன் மே தோராயே. தினேஷ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட பேரையும் மனசில் யோசிச்சு பார்க்குறான். यदि गेंद खरीदी भी है तो इस दोपहरी में इसे नीचे कौन फेंकेगा. சரி, யாராவது பால் வாங்கியிருந்தாலும் இந்த மதிய சமயத்தில் யார் கீழே இதை போடுவா அப்படின்னு யோசிக்கிறான். ஹோனா ஹோ ய கேந்த் பாஹர் சே ஆயி ஹே. அவன் நினைக்கிறான், இந்த பந்து வெளியே இருந்து கூட வந்திருக்கலாம். उसने सड़क पर बने गोल चक्कर के बगीचे की और देखा. सड़क परना ரோட்டு கிட்ட இருக்க கோல் சக்கர் ரவுண்ட் ஷேப்பில் இருக்க கார்டன் அங்கே போய் பார்க்குறான். परंतु वहाँ पर केवल 2-4 गाय ही दिखाई पड़ी. ஆனால் அங்கே 2-4 பசுங்களை மட்டும்தான் பார்த்தான். जो पेड़ों के नीचे सुस्ता रही थी. ஆனால் அதுங்களும் மரத்துக்கு கீழே தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. पेड़ों के नीचेனா மரத்துக்கு கீழே. उसे ध्यान आया कि जाने कितनी बार अपने मोहल्ले के बच्चों की गेंद क्रिकेट खेलते हुए दूर चली गई. அவங்க ஏரியாவில் இருக்க பசங்க பாலு விளையாடின போது நிறைய தடவை அந்த பந்து தூரமாக போய் விழுந்திருக்கு. அதை பற்றி யோசிக்கிறான் அவன். और फिर कभी नहीं मिली. ஆனால் அந்த பந்து திருப்பி கிடச்சதே இல்லை. एक बार तो एक गेंद एक चलते हुए ट्रक में भी जा पड़ी थी. ஒரு தடவை பந்து ஓடிட்டு இருந்த ட்ரக்கில் போய் விழுந்துருச்சு. तभी भीतर से माँ की आवाज़ आई. அந்த சமயத்தில் வீட்டில் இருந்து அம்மாவோட சத்தம் கேட்குது. अभी भीतर से माँ की आवाज़ आई. अरे दिनेश तू सुनेगा नहीं. அப்போ வீட்டில் இருந்து அம்மாவோட சத்தம் கேட்குது. தினேஷ், நீ சொல்கிற பேச்சை கேட்க மாட்டியா. सब अपने अपने घरों में सो रहे हैं और तू धूप में घूम रहा है. அவங்க அம்மா சொல்கிறாங்க, எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, நீ என்னடானா சுற்றிக்கிட்டு இருக்க. घूम रहा हैனா சுற்றிக்கிட்டு இருக்கிறது. தினேஷ் गेंद को हाथ में लिए हुए भीतर आ गया. அவன் பந்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டான். ठंडे फर्श पर बिछी चढ़ाई पर वह लेट गया. அவன் வீட்டுக்கு வந்து கீழே கூலான ஃப்ளோரில் பாயை விரிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டான். और सोचने लगा. அதுக்கப்புறம் யோசிக்கிறான். भले ही यह गेंद मोहल्ले में से किसी की ना हो, परंतु ईमानदारी इसी में है कि एक बार सबसे पूछ लिया जाए. ஒருவேளை இந்த பந்து நம்ம ஏரியா பசங்களோட தான் இருக்கலாம், அதனால்
ईमानदारीना ऑनेस्ट நேர்மையாக அவங்க கிட்ட ஒரு தடவை நான் கேட்க போகிறேன். पूछ लिया जाए ना கேட்க போகிறேன். गर्मी की छुट्टियां थी அது ஒரு சம்மர் வெக்கேஷன் சமயமாக இருந்துச்சு. बच्चों ने खेलने की सुविधा को ध्यान में रखते हुए एक क्लब बनाया हुआ था. அங்கே இருந்த பசங்க எல்லாரும் கேல்னேக்கி சுவிதானா விளையாடுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி பண்ணணுன்ட்டு அவங்க எல்லோரும் ஒரு கிளப் க்ரியேட் பண்ணாங்க. உஸ் கிளப் மே சபி பச்சோ கேலே பல்லே தே அந்த கிளப்பில் இருக்க எல்லா பசங்கக்கிட்டேயும் பேட் இருந்துச்சு. பல்லேனா பேட்டு. और गेंद खरीदने के लिए वे आपस में क्लब का चंदा देकर पैसे इकट्ठा कर लेते थे. அங்கே பந்து வாங்குறதுக்காக பைசா ஃபண்டு கலெக்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஷாம்கு சாரே பச்சே இக்கட்டா ஹே அப்போது ஈவினிங் டைமில் எல்லா பசங்களும் ஒன்று கூடினாங்க. தினேஷ்னே சபீஸே பூச்சா தினேஷ் அந்த சமயம் எல்லார்கிட்டையும் கேட்டான். मुझे एक गेंद मिली है. अगर तुम में से किसी की गेंद खो गई हो तो वह गेंद की पहचान बताकर गेंद मुझसे ले सकता है. உங்கள் யாராவது பந்து காணாமல் போயிருந்தா அந்த பந்தோட அடையாளத்தை சொல்லி என்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். தபி அனில் போலா கேந்து தோ மேரி கோ கை ஹே. அனில்ன்ற பையன் சொல்கிறான், பந்து என்னோடது காணாமல் போயிடுச்சு. கப் கோயித்தி தேரி கேந்து உன்னோட பந்து எப்போ காணாமல் போச்சு அப்படின்னு தினேஷ் கேட்குறான். ஏ கோய் 4 மஹினே பஹலே 4 மாதத்துக்கு முன்னாடி காணாமல் போச்சான். தோ வ கேந்த் தேரி நெய் ஹே தினேஷ் நே கஹா. தினேஷ் சொன்னான், அப்போ அந்த பந்து உன்னோடது கிடையாது. ஃபிர் வ மேரி ஹோகி. सुधीर ने तुरंत उस पर अपना अधिकार जताते हुए कहा. சுதீர்ன்ற பையன் என்ன பண்ணுறான், அந்த பந்து மேலே அதிகாரத்தோட அவன் சொல்கிறான், அப்போ அந்த பந்து என்னோடது தான். வா கைசே தினேஷ்னே பூச்சா. தினேஷ் கேட்குறான், அது எப்படி? तो मुझे गेंद दिखा दे मैं अपनी निशानी बता दूंगा. இந்த பையன் சொல்கிறான், சுதீர் எனக்கு பந்தை காட்டு, நான் அதோட அடையாளத்தை சொல்கிறேன். வா ய கைசே ஹோ சக்தா ஹே தினேஷ் போலா. गेंद देकर निशानी बताना कौन सा कठिन है. தினேஷ் சொல்கிறான், இந்த சுதீர்ன்ற பையன்கிட்ட இந்த பாலை பார்த்துட்டு அடையாளம் சொல்கிறதுக்கு யாருக்கு தான் கஷ்டம், கடின்னா கஷ்டம். பினா தேக்கே பதா தப் ஜானும் பார்க்காம சொல்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு தினேஷ் சொல்கிறான். தபி உப்பர் சே தீபக் உத்தர் ஆயா. அதில் தீபக்ன்ற பையன் வந்தான். தீபக் அப்னா मतलब सिंध करने तया अवसर पड़ने पर सभी को मित्र बना लेने में चतुर था. தீபக்ன்ற பையன் எப்படிப்பட்டவன்னா, அவனோட காரியம் சாதிக்கணும்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிப்பான், அப்படிப்பட்ட ஒரு பையன். गेंद की बात सुनकर दीपक बोला गेंद मेरी है. दीपक சொல்கிறான், இந்த பந்து என்னோடது. कैसी तेरी है सभी ने एक साथ पूछा. कली तो तू कह रहा था कि इस बार तेरी पापा तुझे गेंद लाने के लिए पैसे नहीं दे रही है. நீ தானே நேற்று கூட சொன்ன பந்து வாங்குறதுக்கு அப்பா காசு தர மாட்டுறாருன்னு அப்படின்னு எல்லாருமா ஒன்றா சேர்ந்து சொல்கிறாங்க. मेरी गेंद तो 5 महीने पहले खोई थी. दीपक ने कहा, जब बड़े भैया की शादी हुई थी ना तभी सुनील ने मेरी गेंद छत पर से नीचे फेंक दी थी. அப்போ என்ன சொல்கிறான் அந்த பையன், தீபக்கு அண்ணனோட கல்யாண சமயத்தில் சுனில்ன்ற பையன் மேலேருந்து கீழே போட்டுட்டான் பந்தை அப்படின்றான். தினேஷ் अच्छी तरह जानता था कि यह गेंद दीपक की नहीं है. தினேஷ்க்கு நல்லா தெரியும் அந்த பந்து தீபக்கோடது கிடையாதுன்னு. தீபக் की गेंद 5 महीने पहले हुई थी. தீபக்கோட பந்து 5 மாதத்துக்கு முன்னாடி காணாமல் போச்சு. और यह कभी ही नहीं सकता कि गेंद 5-6 महीने पड़ी रहे और उस पर मिट्टी का एक भी दाग न लगे. அந்த பந்தில் ஒரு சின்ன கரை கூட இல்லை, அது அவ்வளோ புத்தம் புதுசான ஒரு பந்து. தாக்னா கரை. दीपक ने कहा, मैं कुछ नहीं जानता, गेंद मेरी है. தீபக் சொல்கிறான், எனக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம், இந்த பந்து என்னோடது தான்.
वह मेरी है और सिर्फ मेरी है. சொல்ல இந்த பந்து என்னோடது தான், என்னோட மட்டும்தான் அப்படின்னு दीपक சொல்ற. अरे जा जा बड़ा आया गेंदबाज, क्या सबूत है कि यही गेंद नीचे फेंकी थी? अनिल ने पूछा. அனில் கேட்குறான், அந்த பந்து நீ தான் கீழே போட்டன்றதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு. சபூத்னா எவிடன்ஸ். दीपक ने कहा क्या? हाँ सबूत है. दीपक சொல்கிறான், எவிடன்ஸ் இருக்குது, मुझे गेंद दिखा दो, मैं फ़ौरन बता दूंगा. அவன் சொல்கிறான், எனக்கு பந்தை காட்டு, நான் சட்டுன்னு சொல்கிறேன், எவிடன்ஸ் என்னன்னு சொல்கிறேன். தினேஷ் ने देखा कि जगाड़ बढ़ रहा है. தினேஷ் பார்த்துக்கிட்டே இருந்தான், சண்டை பெருசாகிக்கிட்டே இருக்கு. गेंद हथियाने के लिए दीपक सुधीर और सुनील का सहारा ले रहा है. பந்தை அவங்க கைக்கு ஆக்கிறதுக்காக தீபக்கும் சுதீரும் சுனிலும் பிளான் பண்ணுறாங்கன்னு நல்லாவே தெரியுது. யாருக்கு? தினேஷ்க்கு. वह जानता था कि यदि गेंद दीपक के पास चली गई तो ये तीनों मिलकर खेलेंगे. இந்த பந்து தீபக் கிட்ட போச்சுன்னா அவங்க 3 பேர் மட்டும்தான் விளையாடுவாங்கன்னு தினேஷ்க்கு நல்லா தெரியும். अच्छा मैं गेंद ला रहा हूँ. தினேஷ் சொல்கிறான், சரி நான் பந்து எடுத்துகிட்டு வரேன். परंतु जब तक पक्का सबूत नहीं मिलेगा मैं किसी को दूंगा नहीं. அந்த பந்தோட சரியான அடையாளத்தை சொல்லலைன்னா அந்த பந்து யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு தினேஷ் சொல்கிறான். गेंद आ गई. दीपक उसे देखते ही बोला, यह मेरी है, यही है मेरी गेंद. यह लाल रंग का निशान मेरी ही गेंद पर था. அந்த பந்தை பார்த்ததும் தீபக் சொல்கிறான், இதுதான் என்னோட பந்து, இதே தான், லால் ரங்கு ரெட் கலரில், நிஷான்னா அடையாளம் இருக்க பந்து தான் என்னோடது. वह सभी गेंदों पर ऐसे ही निशान होते हैं. अनिल ने दिनेश का साथ देते हुए कहा. அனில் தினேஷோட சேர்ந்து சொல்கிறான், எல்லா பந்துலையும் இந்த மாதிரி தான் அடையாளம் இருக்கும். दीपक ने फिर जोर लगाया, मैं अपने पापा से कहलवा सकता हूँ कि गेंद मेरी है. அவன் என்ன சொல்கிறான், தீபக்கு, நான் எங்கள் அப்பா கூப்பிட்டு வந்து சொல்கிறேன், இந்த பந்து என்னோடது தான்னு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்றான். अरे जा, ऐसे तो मैं अपने बड़े भाई से कहलवा सकता हूँ कि गेंद दिनेश की है. अनिल ने कहा. அனில் சொல்கிறான், நான் என்னோட படே பாய் பெரிய அண்ணனை கூட்டிகிட்டு வரேன், கூட்டிகிட்டு வந்து ப்ரூவ் பண்ணுறேன், இந்த பந்து தினேஷோடது தான். कुछ भी हो गेंद मेरी है. दीपक ने उसे धरती पर मारते हुए कहा. धरती पर डब्बा पड़ते हुए मेरी गेंद में से ऐसे ही आवाज़ आती थी. தீபக் சொல்கிறான், அந்த பந்தை கீழே தர்த்தினா ஃப்ளோரில் எரிஞ்சிட்டு சொல்கிறான், பார்த்தீங்களா இந்த பந்து கீழே போட்டதும் அந்த சத்தம் இருக்கு இல்லையா, அந்த சத்தம் என்னோட பாலில் இப்படி தான் சத்தம் வந்தது அப்படின்றான். मेरे साथ बाजार चल, दुकानों पर जितनी गेंद है सभी के डब्बे की आवाज़ ऐसी ही होगी. अनिल ने फिर उसकी बात काट दी. அனில் சொல்கிறான், நீ என் கூட பசார்னா மார்க்கெட்டுக்கு வா, துக்கானோ பர் கடையில் எத்தனை பால் இருக்கோ அந்த எல்லா பாலும் தரையில் போட்டால் இந்த மாதிரி தான் சத்தம் வரும் அப்படின்னு அனில் சொல்கிறான். अच्छी बात है तो मैं इसे सड़क पर फेंक दूंगा, देखूं कैसे कोई खेलेगा. தீபக் சொல்கிறான், சரி நான் இந்த பந்தை ரோட்டில் எரிய போகிறேன், அப்புறம் யார் தான் இந்த பந்தை விளையாட போகிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு தீபக் சொல்கிறான். दीपक ने जैसे ही गेंद को सड़क पर फेंकने के लिए हाथ उठाया कि अनिल और दिनेश ने उसे पकड़ लिया. இந்த தீபக்கு அது தூக்கி போடுறதுக்காக கையை நீட்டி போடுறான். கரெக்டாக அனிலும் தினேஷும் அந்த பந்தை பிடிச்சிட்டாங்க, பக்கடலியான பந்தை பிடிச்சிட்டாங்க. अब दीपक ने रूहान से होते हुए अपना अंतिम हथियार आजमाया. அந்த பந்து அவனுக்கு கிடைக்கிற மாதிரி இல்லைன்னு தெரிஞ்சதும் அவனுக்கு அழ வர மாதிரி ஆயிடுச்சு. யாருக்கு? தீபக்குக்கு. தீபக்கோட அந்திம் ஹதியார் ஆஸ்மாயா, அவனோட கடைசி ஆயுதத்தையும் யூஸ் பண்ணலாம், என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறான். போலா था तो गेंद मुझे दे दो, नहीं तो मैं इसके पैसे सुनील से लूँगा. பந்து தந்துரு, இல்லைனா இதோட காசை நான் சுனில் கிட்ட இருந்து வாங்கிடுவேன் அப்படின்னு தீபக்
अब तो सुनील, दीपक और सुधीर का गुट मजबूत होने लगा था. இவங்க 3 பேரோட குரூப் என்னாச்சு, கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. तीनों का ही कहना था कि गेंद दीपक की है और उसे ही मिलनी चाहिए. இந்த 3 பேரும் சுதீர், தீபக், சுனில் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பந்து தீபக்குக்கு கிடச்சாகணும் அப்படின்றாங்க. தினேஷ் தப் தக் சுப்தா. தினேஷ் அது வரைக்கும் சும்மா தான் இருந்தான், பேசாமல் கம்முன்னு இருக்கான். वास्तव में दिनेश का मन उस समय सबके साथ मिलकर उस गेंद से खेलने को कर रहा था. அவன் மனசில் என்ன நினச்சிட்டு இருந்தான் தினேஷ், இந்த பந்து கிடச்சதும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விளையாடணும் அப்படின்னு நினச்சான். போலா அப் சுப் பி ரஹோ, ஜகாட் பாத் மே கர் லேங்கே. அவன் சொல்கிறான், எல்லாரும் இப்போ பேசாமல் இருங்க, சண்டை அப்புறமா போட்டுக்கலாம். अपने अपने बल्ले ले आओ पहले खेले. எல்லாரும் போய் பேட் எடுத்துகிட்டு வாங்க, முதல்ல விளையாடலாம் அப்படின்னு தினேஷ் சொல்கிறான். 5 मिनट के भीतर ही खेल आरंभ हो गया. 5 நிமிஷத்தில் எல்லாரும் விளையாடுக்க வந்துட்டாங்க. தினேஷ் பல்லேபாஜி कर रहा था. தினேஷ் பேட்டிங் பண்ணுறான். अभी 2-4 बार खेला था. அவங்க 2-4 தடவை தான் விளையாடிருப்பாங்க. பட் சமக்தார் நயி கேந்த் எக்தம் ஜோஸே உச்சிலி. அந்த புது ஷைனிங்கான பால் ரொம்ப ஹைட்டில் போச்சு. தர்வாசா பார்க்கர் சடக் பர், கேட்டுக்கிட்ட இருக்க ரோட்டு பக்கம் ஜாத்தே ஹுயே எக் ஸ்கூட்டர், அந்த பக்கமாக போன ஸ்கூட்டரில் மே பனி சாமான் ரக்னே கி ஜாலிதர் டோக்ரி மே ஜாகிரி. அந்த ஸ்கூட்டரில் சாமான் வைப்பாங்க இல்லையா, அந்த பாஸ்கெட்டில் போய் விழுந்துடுச்சு பந்து. ஸ்கூட்டர் வாலேக்கோ ஷாயத் பத்தா பி நெய் சலா. அந்த ஸ்கூட்டர் ஓட்டுறவருக்கு இது எதுவுமே தெரியாது. தேசி சே சல்தே ஹுயே ஸ்கூட்டர் கே சாத் கேந்த் பி சலி கை. ரொம்ப ஸ்பீடில் போன ஸ்கூட்டரோட சேர்த்து அந்த பாலும் போயிடுச்சு. பச்சே பஹலே தோ சில்லாத்தே ஹுயே ஸ்கூட்டர் கே பீச்சே பாகே. அந்த பசங்க எல்லாரும் ஃபஸ்ட்டு சத்தம் போட்டாங்க, அதுக்கப்புறம் ஸ்கூட்டர் பின்னாடி ஓடினாங்க. பரந்தோ ஜல்தி ஹி சப் ருக் கே. ஆனால் சட்டுன்னு அவங்க நின்றுட்டாங்க. மே சம்ஜா கை தே கி ஸ்கூட்டர் கே பீச்சே பாக்னா பேக்கார் ஹே. ஸ்கூட்டருக்கு பின்னாடி போய் பிரயோஜனம் கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. एक पल के लिए सभी ने एक दूसरे की ओर देखा और फिर सभी ठहाका मारकर हंस पड़े. அவங்க எல்லாரும் அவங்க அந்த பக்கம் இந்த பக்கம் அவங்க ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பார்த்து ரொம்ப சத்தம் போட்டு சிரித்தாங்க. இந்த ஸ்டோரி எழுதினவங்க பேர் சாந்தகுமாரி ஜெயின். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.